ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 2021 சீரியல் நம்பர் கேட்டிங்க. அதனால் ஸ்டேட்மெண்ட்டு சீரியல் நம்பர் இதை கொஸ்டினாக போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினாக எடுத்து போடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட், பார்ப்போம். பேப்பர் செட் பண்ணிக்கணும். மார்ஜின் 10 to 75. 75 நிற்கும், 70 நிற்கும். லெட்டர் அடித்தா 70 நிற்கும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு 10 to 75 நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸ்டேட்மெண்ட்டோட மார்ஜின் 10 to 75. 75 மிஷின் நிற்கணும், அடிக்கக்கூடாது. இங்கே 10. ஓகேங்களா? பத்து. இப்போ நம்ம அடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னா, லேண்ட் யூட்டிலைசேஷன் கம்பேரிசன் இயர் 2015-2018 இது சென்டர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நமக்கு எப்போவுமே 10 to இப்படியே போகிறோம், 10 to 75 மார்ஜின், இடைப்பட்ட ஸ்பேஸு 65. இப்போ எப்படி இருக்கோ அப்படியே வரைஞ்சிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்படி ஒன்று இருக்குது, அப்புறம் பெரிய காலம், அதுக்கப்புறம் 1 2 காலத்தோட பாக்ஸஸையும் எண்ணிக்கோங்க எத்தனைன்னு. இப்போ பாருங்கள், 1 2 3 4 5. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5. இது சீரியல் நம்பர், SERIAL. பொறுமையாகவே சொல்கிறேன். இப்போ எத்தனை கோடு போட்டோமோ அந்த கோட்டுக்கு 2 2 விட்டுறணும், உடனே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையிலும் நீங்கள் பாருங்கள். 2 4 6 7. இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 6 8. 2 4 6 8 இருக்குது. அப்போ என்ன, மொத்தம் இங்கே 8. இது எவ்வளோ? 2 4 6 8. மேலே கம்மி தான், இதுவும் 8, அடுத்ததும் 8. இங்கே எப்போவும் சீரியல் நம்பர் வந்தாலே 6. இந்த உள்ளுக்கு இப்போ நான் எதுக்கு இந்த கொஸ்டின் எடுத்தேன்னா, இது பாருங்கள், லேண்ட் நான் அக்ரிகல்ச்சுரல் யூசஸ் அப்படின்னு வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, கட் பண்ணி அடிக்கிற மாதிரி வரும். அதில் பத்தாது. பத்துச்சுன்னா அடிச்சுன்னா, பத்தலைன்னா 2 உள்ள தள்ளி LANக்கு நேராக அடிக்கணும். அதுக்காக தான் இந்த கொஸ்டின். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒதுக்கிட்டோம். இப்போ இதுக்கு போடணுமா இல்லையா? இதுக்கு என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இது அனைத்தையும் கூட்டி இந்த 65ங்கிறது எண்ணிக்கை ஐஃபன் தான், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்போ 10 20 30 38. 38 65 எண்ணிக்கையிலேருந்து கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 7. 5ல் 3 போச்சுன்னா 2. அப்படியே போட்ட வேண்டியது தான். இந்த 27 என்ன, ஐஃபன். 1 2 3 கவுண்டிங் ஆஃப் ஐஃபன் தான். இப்போ இதை கன்வெர்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு பார்க்கணும் டிகிரி. அப்போ தானே தெரியும். 10 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம், 6 இருக்குது, 16ல் முடியுது, 18ல் ஆரம்பிக்கிறோம். இது நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இதை அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரி. இது இங்கே உள்ள கடைசி ஐஃபன். ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்கிற ஐஃபன் கோட்டுக்குன்னு நம்ம 2 விட்றோம் பார்த்தீங்களா, அந்த ஐஃபன் தான் இது. 16னா 17. இது உங்களுக்கு தெரிஞ்சுக்க தான். நமக்கு எப்பவும் தேவை இந்த ஆரம்ப டிகிரி மட்டும்தான். ப்ளஸ் 27 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 30 45. திரும்ப 2 கூட்டினீங்கன்னா 47 கூட்டினீங்கன்னா 8. எவ்வளோ 55. 57 ப்ளஸ் இந்த 8. இது என்னன்னா, இங்கேருந்து இந்த 2 கூட்டிக்கணும் கோட்டும். அப்போ 65. திருப்பி ஆரம்பிக்கிற டிகிரி 2 வச்சு கூட்டினீங்கன்னா 67 ப்ளஸ் 8 75. இதே மெத்தடு தான் ஹையருக்கும், இதே மாதிரி தான் செய்யணும். தமிழுக்கும் இதே தான், தமிழ் ஹையருக்கும் இதே தான், எல்லாமே இதே தான். இது போட்டுட்டிங்கன்னா இது ஃபுல்லும் கிளியராக இருக்கணுமே தவிர இதில் எந்த கிறுக்கல்லாம் இருக்கக்கூடாது. கீழே தான் நீங்கள் வச்சுக்கணும். கூட்டல் கழித்தல் உங்களோட கால்குலேஷன்லாம் கீழே தான் வச்சுக்கணும். ஏன்னா இது பார்க்கும்போது கரெக்டாக தெரியும். இப்போ அடுத்தது பார்க்குறீங்க, இது எவ்வளோ அப்படின்னு பார்க்குறீங்க. 2 4 6 8 10 12
14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30, 32, 34, 36, 38, 40, 42. இந்த 42 65லேருந்து தான் லெஸ் பண்ணணும். 42 65லேருந்து லெஸ் பண்ணணும். 5ல் 2 போச்சுன்னா 3, 6ல் 4 போச்சுன்னா 2. இதை 2ஆல் டிவைட் பண்ணோம். ஏன்னா 2 பக்கத்துக்கு சென்டர் பண்ணி அடிக்கிறதுனால எவ்வளோ வருதுன்னா 12. மார்ஜின் 10 வச்சு கூட்டினீங்கன்னா 22ல் தான் ஹெட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க அடிக்க ஆரம்பிப்போம். 10, 20, 21, 22. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சிங்கிள் லைனில் வச்சுருக்கோம். டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஐஃபன் அடிக்கணும். எல்லாருக்குமே ஸ்டேட்மெண்ட்டில் தான் நிறைய மெசேஜஸ் வருது எனக்கு. ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கன்னு. இப்போ அடுத்தது இதை மாதிரி கோடை போட்டுக்காங்க. கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இடம் தெரியும். கோடை போடுங்க. இப்போ எவ்வளோ விட்டுருக்கோம் இங்கே பாருங்கள். இதை வச்சுட்டு கோடை போட்டுக்காங்க. இதுக்கு ஒன்றும் டைம் ஆகாது. 8 + 2. இப்போ கணக்கு பண்ணிக்கிறீங்க. 2, 4, 6, 8. இது ஒருக்கு பாருங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள். இதுவும் 8 + 2. திரும்ப பாருங்கள். 2, 4, 6, 8. இது ஒருக்கு. பெருசாக போடுறேன். அடுத்தது பாருங்கள். திரும்பவும் 8 தான். 2, 4, 6, 8. நீங்கள் புரியலன்னு சொல்கிறதுனால நான் அடுத்து இங்கே 6. 2, 4, 6. இப்போ கோடை போட்டுட்டோம். உங்களுக்காக பெருசு. இதை கூட நான் அழிச்சிடுறேன். இந்த ஒரு கோடு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதை கூட அழிச்சிடுறேன். கோடு இல்லை, அது இம்ப்ரெஷன் வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பாருங்கள், பெருசாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஹெட்டிங் அடிக்கணும். இதை பார்க்கணும். பாருங்கள், இந்த இடத்துக்கு 27 விட்டுருக்கோம். ஆனால் இந்த ஹெட்டிங்கை கூட்டி பார்த்தலாம். 2, 4, ஒரு ஸ்பேஸு 5, 6, 8, 10, 12, 14, 16, 18, 19. ஆனால் இங்கே 27. ஸோ ஒரே லைன்லேயே அடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்போ 27ல் 19 போச்சுன்னா எவ்வளோ? 8. 8 2ஆல் வகுத்தீங்கன்னா 4. ப்ளஸ் ஆரம்பம் எவ்வளோ? 18. 18ஓட கூட்டினீங்கன்னா 22வது டிகிரியில் இதை அடிச்சிடலாம். ஒரே லைனாக அடிச்சிடலாம். ஆனால் சீரியல் நம்பர் மட்டும் 2 லைன் வரும். அதனால் சீரியல் நம்பரை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரே லைனில் அடிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டோம். இப்போ சீரியல். உங்களுக்காக நான் பொறுமையாக அடிக்கிறேன். அடுத்து நம்பருக்கு போகணுன்னா சொல்லியிருக்கேன். இதால் தம்பு வீலால் 2 ஏற்றிக்கணும். அடுத்தது சீரியல் நம்பருக்கும் நடுவில் தானே. அப்போ ஒரு இது பண்ணால் சீரியல் நம்பருக்கும் நடுவில் வந்துடும். இப்போ எத்தனையில் நம்ம அடிக்கணும்னு அது போட்டோம்? 22. ஸோ 22 வச்சுக்கிறோம். இப்படி கூட வச்சுக்கலாம். இதோ பாருங்கள், இது 18, 19, 20, 21, 22. 22ல் 18, இது 18, 19, 20, 21, 22.
இப்போ என்னாச்சு உங்களுக்கு? இங்கே 3, இங்கே 3, 1 2 3 4 ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு 3, 1 2 3 கரெக்டு. இப்போ அடுத்து வரோம். இப்போ இதெல்லாம் வந்து 8 போட்டோம். ஆனால் மேலே இருக்கிறது 2 4 6 1 7, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அடிக்க ஆரம்பிக்கிற இது 8ன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்படியே அடிச்சுட்டு வந்துடலாம். 2015 இன்னும் புரியலன்னா கேளுங்க, அப்புறமா சொல்லித்தரேன் ஒரு சைடு. இதே போல் 2016 17 இது ஒன்றும் ரொம்ப பெரிய கஷ்டமானது இல்லை. 18 முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஏத்துற 3 டிக்கை இறக்குறோம். இங்கே பாருங்க, இறக்குறேன் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுறோம். இப்போ என்ன அப்படின்னா இன் ஹெக்டேர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இருக்கு. இப்போ இந்த ஸ்பேஸுக்கு தான் இந்த 13 சென்டர் பண்ணணும். எந்த ஸ்பேஸு? இதை பாருங்க, இந்த 2 விட்டுறணும். இதை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 2 தான் ஒரு பக்கம் ஒன்று விழுது, ஒரு பக்கம் தானாக ஒதுங்குது. அதையே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். விட்டுருங்க. 10 20 28 இந்த 28லேருந்து தான் இந்த 13 லெஸ் பண்ணணும். அப்போ 5 இங்கே 1 இதை 2ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? நம்மக்கிட்ட அரை ஸ்பேஸ் இல்லை, 7 அல்லது 8, 7 வச்சுக்கோங்க. ப்ளஸ் எதோட கூட்டணும்? இந்த காலத்தினுடைய ஆரம்பம். இந்த காலத்தினுடைய ஆரம்பம். இந்த 2 வேணாம், அது தானாக ஒதுங்கிடுது, இங்கே போயிடுது 1. அதனால அதை கணக்கில் எடுக்கணுன்னே அவசியம் இல்லை. பாருங்க, தானாக ஒதுங்குது, கணக்குக்கே வரல அது. இங்கே பாருங்க, இந்த 45வது ஐஃபனு இங்கே இந்த காலத்துக்கு சொந்தமானது. அது எப்படி இந்த காலத்துக்கு உங்களுக்கு சொந்தமாக வரும்? ஸோ அதையே இந்த 2ஐயே விட்டுருணும். அப்போ 47ஓட கூட்டினீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 54. 54வது டிகிரியில் நீங்கள் அடிக்கணும். இங்கே பாருங்க, இது 47ஆ? 47லேருந்து நேராக வச்சுருக்கோம். 47 48 49 50 51 52 53 54. இதோ பாருங்க, இதுக்கு நேராக அடிக்கணும்ப்பா. வித்தின் பிராக்கெட்டில் அங்கே சுமால் இன்னு தான் போட்டிருக்கு பாருங்க. கேபிட்டல் ஏன் போடலன்னு எனக்கு கேட்கக்கூடாது. சுமால் இன் போட்டிருக்காங்க. நம்ம அடுத்தது வந்து அங்கே குறிச்சி சைடில் கேப்ஸ் போடு அது இதுன்னு எதுவுமே சொல்லலை பாருங்க. ஸோ நான் அப்படியே போட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு நான் 1 தான் அடிக்க போகிறேன். இப்போ நம்பருக்கு நேராக 1. இதில் என்ன பண்ணியிருக்காங்க? புள்ளியும் வச்சுருக்காங்க. 1 புள்ளி. அதுக்கப்புறம் எங்கே ஆரம்பிக்குது? கரெக்டாக இப்படி வேணால் இந்த கோட்டை நீங்கள் இழுத்து கூட விட்டுக்கலாம். இதோ பாருங்க, இங்கே ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஆரம்ப டிகிரி அது கொஞ்சம் பெருசாக வருது. லேண்டு நான் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சுரல் யூசஸ்ங்கிறது நிச்சயமாக பத்தாது. அதனால் யூஎஸ்இஎஸ். இங்கே பாருங்கள், நான் அக்ரிகல்ச்சுரலில் கூட தனியாக போட்டோம், யூசஸ் பத்தாது. இங்கே ஏன் ஐஃபன் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கட் பண்ணி வர்றதுனால ஐஃபன் போட்டிருக்காங்க. நம்ம ஒன்றா அடிச்சிட்டதுனால ஐஃபன் வேணாம். ஆனால் இந்த யூசஸை மட்டும் சேர்த்து போட்டுக்கோங்க. 2 உள்ள தள்ளி, கரெக்டாக 2 உள்ள தள்ளி போட்டிருக்கேன். அதுக்கு நேராக தான் உங்களுக்கு அமௌண்ட்டு, இதுக்கு நேராக தான் உங்களுக்கு அமௌண்ட் வரணும். அமௌண்ட்டு பாருங்கள், நான் ரொம்ப போட போகிறதில்ல, உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக. ஸ்டார்டிங்கும் 8 தான். இது 3மே ஸ்டார்டிங் 8 தான். ஆனால் இது இங்கே வருது, இது இங்கே போகுது, அவ்வளோதான். ஒரே லைன் போட்டு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு நான் முடிச்சுக்க போகிறேன். இதை கூட நீங்கள் இப்படி இழுத்து விட்டு பார்த்துக்கலாம். 1,
03, 179. அதே போல் இங்கே பார்க்குறீங்க. ஒன்று மட்டும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அடுத்து எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். அடுத்தது இதை பார்த்துக்கிறீங்க, இங்கே போடுறீங்க. இது இந்த சைடு வர்றதும் 1, 03, சைடில் போட்டிருக்காங்க 168. அடுத்ததும் அதே தான், 1 தான் வருது எல்லாமே. இதையும் நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். இதுதான் நம்ம அடிக்க ஆரம்பிக்கிற டிகிரி. ஸோ இதுதான் 1, 0, 3, 183. அவ்வளோதான். இனிமேல் மிஷினும் அசையாது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்தது அடிக்கணும்னா அடிக்கலாம். நான் வேணால் உங்களுக்காக ஒன்று அடித்து காமிக்கிறேன். 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மேலே போகுது, இது கீழே வருது. கல்டிவபிள் வேஸ்ட் அது தனியாக, அது ஒரே லைன் தான் வரும். அது அப்படியே தள்ளிக்கிறீங்க. எல்லாமே இதில் அதே தான். இது மட்டும் பாருங்க எல்லாம் 1 கமான்னு வரல. 35,272, 34,720, 34,466 இந்த செகண்டு. இதை அப்படியே அடிச்சிட போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், அந்த 1 விட்டுறணும். இதுக்கு நேராக தான் அடிக்கணும். 35,272 இங்கே வந்துடணும். 1 அடிக்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டம். 720, 34,466. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுங்க, ஹைஃபன் அடிச்சுங்க. இதுதான் நீங்கள் கேட்ட சீரியல் நம்பர். அவ்வளோதான். இப்போ எடுத்துக்கிறோம், கோடு போடுறோம். உங்களுக்கு கரெக்டாக அந்த 2 நடுவில் ஐஃபன் வருது பாருங்க, அதில் தான் கோடு போட போகிறேன். தனித்தனியாக தெரியும். நீங்கள் ஐஃபனுக்காக கூட வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இங்கே பாருங்க, அடிச்சதை பாருங்க. இதோ மேலே இருக்கிறத கூட நீங்கள் அழிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். கோடு தனியாக அப்படியே தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.